திமுகவின் கைக்கூலியாக மாறிய ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு எதிராக ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எப்படியாவது வெளியேற்றி தமிழகத்திலே அதிமுக ஆட்சி என்பது இருக்க வேண்டும். அந்த அதிமுகவுடைய ஆட்சியின் மூலம் தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும். அதிமுக தலைவர்கள் ஒவ்வொருவருமே அதற்குரிய வேலைப்பாடுகளை பாருங்க. அதிமுகவிலிருந்து பிரிந்து போன, அதாவது அதிமுகவிலிருந்து பிரித்து விடப்பட்ட நமது ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் போன்றவர்களாம் அதிமுகவை எப்படியாவது நம்முடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்து விட வேண்டும். இரட்டை இலையை முடக்கி விட வேண்டும். அதே போல எடப்பாடியை ஓரம் கட்டி விட வேண்டும். ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருந்த போதிலுமே ஓபிஎஸ் தரப்பிற்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் பூராமே மாற்று கட்சிக்கு செல்லக்கூடிய ஒரு வேலைதான் இருந்துகிறது. நேற்றைய தினம் கூட பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் பாண்டியன் அவர்கள் நேற்றைய தினம் திமுகவிலே இணைந்தார். அதே போல சமீபத்தில் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்து மருதுலகராஜ் கூட திமுகவின் பக்கம் போயிருந்தார். ஏன் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் புறம் திமுகவின் பக்கம் இணைகிறார். சமீபத்தில் தான் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார், 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுக தான் ஜெயிக்க போகிறது. அதிமுக பிளவுபட்டு கிடப்பது திமுகவிற்கு தான் மிகப்பெரிய லாபமாக இருக்கிறது, திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். எந்த ஒரு உண்மையான அதிமுகவுடைய தொண்டன் மனதிலிருந்து திமுக ஜெயிக்க போகிறது என எந்த ஒரு வார்த்தையும் எப்பொழுதுமே வராது. அப்படி இருக்கையிலே ஓபிஎஸ் அந்த வார்த்தையை பேசியிருந்தார். அதை விட நேற்று தினம் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்பது நடந்திருக்கிறது. ஆலங்குளம் சிட்டிம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த நமது மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்த நபர். ஓபிஎஸ் உடைய வழக்குகளை புறம் கவனித்துக் கொண்டிருந்தவர், அவர் வழக்கறிஞராக இருந்தவர். அதன் காரணமாக ஹைகோர்ட் முதல் அனைத்து வழக்குகளையுமே மனோஜ் பாண்டியன் தான் கவனித்துக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த நபர் திமுகவில் இணைந்திருக்கிறார். அது குறித்து செய்தியாளர்கள் என்பது கேள்விகள் எழுப்ப, அந்த கேள்விக்கு நமது ஓபிஎஸ் என்ன பதிலை கொடுத்தார் அப்படின்னா, எல்லாம் நன்மைக்கே, திமுகவில் உங்களுடைய ஆதரவாளர் இணைந்திருக்கிறார், இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், உங்களுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறதா அல்லது வேறு ஏதும் அரசியல் நிகழ்வுகள் இருக்கிறதா என செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்புறாங்க. அந்த நேரத்தில் நமது ஓபிஎஸ் அவர்கள் மனோஜ் பாண்டியன் திமுகவிலே இணைந்தது எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரே வரியிலே முடித்திருக்கிறார். அப்ப எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கக்கூடிய சூழலிலே அப்ப ஓபிஎஸ்க்கு தெரிந்துதான் அனைத்தும் நடக்கிறதா, அப்ப ஓபிஎஸும் மிக விரைவாகவே திமுகவிலே இணைய போகிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் தற்சமயம் வரைக்கும் இணையதளங்களிலே தகவல் என்பது உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மனோஜ் பாண்டியன் திமுக இணைந்ததற்கு எடப்பாடி தான் காரணம் என ஒரு நபரும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். எது நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி, அவர்களுடைய அணியிலே எது நடந்தாலும் அதற்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என விமர்சனங்கள் என்பது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படியே போனால் ஓபிஎஸ் உடைய ஆதரவுகள் என்பது சுத்தமாக முடிக்கப்பட்டு ஓபிஎஸ் நடுத்தெருவிலே தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம் ஓபிஎஸ் உடைய அடுத்த நிலைமை என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.